அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால் அமர்ந்திருப்பது என்றால் என்ன? அமர்ந்திருப்பது என்று சொன்னால் நான் உட்கார்ந்துட்டே இருந்தால் அவரை தேவன் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று சொல்லி அருமையான சகோதர சகோதரிகளே உங்களுக்குள்ளாக கேள்வி எழும்பலாம். நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்போது தெரியுமா? நமக்கு சூழ்நிலை வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நாம் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டும். எடுத்தன்னு சொல்லிட்டு சில காரியத்தை செய்யும்போது அந்த காரியத்தில் அவர் தேவன் என்று அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். இப்போ உங்களுக்கு ஒருத்தன் தீமைக்கு தீமை செய்கிறான் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக தான் அவன் செய்கிறான் என்பது நீங்கள் உணர வேண்டும். அப்போது உணர்ந்தால்தான் அவர் தேவன் என்று என்ன செய்யணும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பழமொழி அரசன் அன்று கொள்வான் தேவன் நின்று கொள்ளும் என்று சொல்லி ஒரு பழமொழி சொல்வார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள அதுதான் தக்க சமயம். பொறுமையாக இருக்கணும், ஆமென், அமைதியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் உங்களுக்காண்டி யுத்தம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.